இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்னா ஸ்டுவாட்டிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் ஆட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க சன்னா ஸ்டுவாட்டிக்கு நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிக்கன் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி ஒன்று ஒன்றா ஒரு மீனுக்காக ஃபீட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த சிக்கன் ஆட்டை வச்சு 2-3 ஷேக் கொடுத்துட்டு அப்புறம் டேங்க்குள்ளே போட்டுற வேண்டியதுதான். ஸோ அது வந்து ஆல்ரெடி அப்படியே கல்ப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்படியே மற்ற ஸ்டுவாட்டிஸ்க்கும் ஃபீட் பண்ணுருவோம். ஸோ இந்தாங்க வாங்கிக்கோங்க, இந்தா நீயும் வாங்கிக்கோ, அண்ட் இந்தா அடுத்த ஆள் நீயும் வாங்கிக்கோ, அண்ட் அதுக்கப்புறம் நீயும் வாங்கிக்கோ. அண்ட் டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் வியூவில் போடுவோம் சிக்கன் ஆட்டை. ஏன்னா சைடு வியூவில் வந்து ஃபிஷ் பேக்கெட்ஸ் இருக்கிறதா அது தெரியாது. இந்த வியூவில் வந்து போட்டு நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம். என்ன சொல்கிறீங்க? டேய் பெரியவரே எங்கே போயிட்டீங்க? ஷோல் ஃபைனலி பெரியவரை கண்டுபிடிச்சிட்டேன். பெரியவர் பார்த்தீங்கன்னா வெளியே குடிச்சிட்டாரு. ஸோ ரிட்டன் டேங்க்குள்ளே விட்டுருவோம். ஸோ சன்னாஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபன்னியான பிஹேவியர் இருக்கிறது தான் இதுங்கிட்ட. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காது. பாருங்கள் திருப்பி வந்துட்டா பாருங்கள் ஃபீடிங்க்கு. ஸோ ஓகே நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிலே பண்ண தேவையில்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான் அவன் ஃபீட் கிடைக்கலன்னா. ஸோ போட்டுருவோம். ஸோ ஓகே ஷோல் இது போதும் இவனுக்கு. ஏன்னா அதுவே அவனுக்கு வந்து கொஞ்சம் வயிறு நம்பிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வயிறு நம்பி நிற்கிது பாருங்கள். அடுத்த ஃபீடிங்க்கு மேலே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவன். ஸோ மீன் நல்லபடியாக தான் இருக்குது, டோன்ட் வரி, ஓகேங்களா?